வரலாற்றில் இடம்பிடித்த கொல்கத்தா டெஸ்ட். ஃபாலோ ஆன் பெற்றும் இந்திய அணி வென்றது உங்களுக்கு தெரியுமா. இந்திய கிரிக்கெட் அணியை குறைத்து எடை போட்ட ஆஸ்திரேலிய அணிக்கு தக்க பதிலடி கொடுத்து 2 சதங்கள் ஒரு இரட்டை சதம் கண்டது. ஆஸ்திரேலிய கேப்டன் சதம் பதிவு செய்தார். ஆஸ்திரேலிய ஓப்பனிங் வீரர் 3 ரன்களில் சதத்தை தவறவிட்டார். ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 445. இந்திய அணி கஷ்டப்பட்டு எடுத்த ஸ்கோர் 171. ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் ஆட கூறினார்கள். எஸ். இந்திய அணிக்கு தொடர பாலோ ஆன் அளிக்கப்பட்டது. மகிழ்ச்சியில் இருந்தனர் ஆஸ்திரேலிய வீரர்கள். இந்த டெஸ்டிலும் அவர்கள் கை ஓங்கி இருப்பதை நினைத்து. இந்திய அணியில் ஒரு வீரர் மட்டும் 50 ரன்களுக்கு மேல் எடுத்தார். அவர் இரண்டாவது இன்னிங்ஸிலும் அதிக தனி நபர் ஸ்கோர் எடுத்து மேட்சின் போக்கையே மாற்ற வல்லவர் என்றும். அந்த முதல் இன்னிங்ஸ் முடிவில் யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. கிரிக்கெட்டில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை நிரூபித்த டெஸ்ட் இது. இவர் பேட்டிங்கில் வெளுத்து வாங்கினார் என்றால். ஸ்பின் பவுலர் ஒருவர் 2 இன்னிங்ஸிலும் பவுலிங்கில் அசத்தி விட்டார். தனிப்பட்ட முறையில் சாதித்த முதல் இந்திய வீரர் என்ற பெயரை தட்டி சென்றார். இந்த குறிப்பிட்ட டெஸ்டில் மார்ச் 2001 ஈடன் கார்டன்ஸ் மைதானம், கல்கத்தா. முதலில் பேட்டிங் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி எடுத்தது 445 ரன்கள். உதவியவர்கள் மாத்யூ ஹைட்டென் 97, கேப்டன் ஸ்டீவ் வாக் 110. இந்தியாவின் ஆஃப் ஸ்பின் பவுலர் ஹர்பஜன் சிங் எடுத்தது 7 விக்கெட்டுகள். இந்திய அணி பேட்டிங்கில் மிக சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. வேக பந்து வீச்சாளர் கிரேன் மெக்ராத் மிக அருமையாக பந்து வீசினார். இந்திய வீரர்களால் அவரது நேர்த்தியான பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியவில்லை. மற்ற வீரர்களும் சிறப்பாக பந்துகள் செலுத்தினர். விவிஎஸ் லட்சுமணன் மட்டும் நின்று ஆடி 12 பவுண்டரிகள் உதவியுடன் அதிகபட்ச ரன்கள் 59 எடுத்தார். ஆஸ்திரேலிய அணி விரைவாக டெஸ்டை முடித்து வெற்றி பெறும் எண்ணத்தோடு இந்திய அணிக்கு பாலோ ஆன் அளித்து ஆட்டத்தை தொடர்ந்தது. தோல்வியை தவிர்க்க டிரா செய்வதே ஒரே வழி என்ற எண்ணத்தில் களம் கண்டனர் இந்திய வீரர்கள். முதல் விக்கெட் 52 ரன்கள். நான்காவது விக்கெட் 232 ரன்கள் இருக்கும் பொழுதும் விழுந்தன. அடுத்த விக்கெட் கண்ணுக்கு எட்டிய தூரம் விழுவதாகவே தெரியவில்லை. பவுண்டரிகள் பறந்த வண்ணம் இருந்தன. அதிரடி ஆட்டம் அரங்கேறியது. ஒரு நாள் T20 மேட்ச் காண்பது போல எண்ணத்தை உண்டு செய்தது. விவிஎஸ் லட்சுமணன் ராகுல் டிராவிட் ஜோடி இணை பிரியாமல் வெளுத்து வாங்கினார்கள். 3ஆம் நாள் முடிவில் விவிஎஸ் லட்சுமணன் 109 நட்சத்திரக்குறை, ராகுல் டிராவிட் 7 நட்சத்திரக்குறை. அணி ஸ்கோர் 254 கீழ் 4. 4ஆம் நாள் முடிவில் விவிஎஸ் லட்சுமணன் 275 நட்சத்திரக்குறை, ராகுல் டிராவிட் 155 நட்சத்திரக்குறை. இந்திய அணி ஸ்கோர் 589 ரன்கள் 4 விக்கெட். இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை முடித்துக் கொண்டது. ஸ்கோர் 675 ரன்கள் 7 விக்கெட் டிக்ளர் செய்தனர். கடைசி நாள் முடிவிற்குள் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற இலக்கு 384 ரன்கள். ஆஸ்திரேலிய வீரர்கள் துவக்கத்தில் தாக்குப்பிடித்து ஆடினர். ஆனால் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்தன. ஹர்பஜன் சிங் இரண்டாவது இன்னிங்ஸிலும் அருமையான பந்து வீச்சை தொடர்ந்தார். அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து 3 வீரர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்தி முதல் இந்திய வீரர் டெஸ்டில் ஹாட்ரிக் சாதனை புரிந்தவர் என்ற பெருமை பெற்றார். முதல் இன்னிங்ஸ் முடிவில் வெற்றி நமதே என்ற மிதப்பில் இருந்த ஆஸ்திரேலிய அணி 5ஆம் நாள் எப்படியாவது டிரா செய்து விட வேண்டும் என்று போராடினார்கள். போராடிய இந்திய அணி மகத்தான வெற்றி சாதனை புரிந்தனர். ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் 212. ஹார்பஜன் சிங் எடுத்தது 6 விக்கெட்டுகள். விவிஎஸ் லட்சுமணன் 59, 281. ராகுல் டிராவிட் 25, 180. இந்தியாவின் இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங்கின் பொழுது ஆஸ்திரேலிய தரப்பில் பவுலிங் செய்த வீரர்களின் எண்ணிக்கை 9. புரட்டி போட்டு எதிர்பாராத ரிசல்ட்டை அளித்து வரலாற்றில் இடம் பெற்றது இந்த மகத்தான டெஸ்ட். ஹர்பஜன் சிங் தொடர் நாயகராக அறிவிக்கப்பட்டார். இந்த குறிப்பிட்ட டெஸ்டில் தனிப்பட்ட பேட்டிங் செய்து டெஸ்டிற்கு உயிரோட்டம் அளித்த விவிஎஸ் லட்சுமணன் ஆட்ட நாயகராக ஆனார். அதெல்லாம் ஒரு காலம்.